இதுதான் கோஸ்ட் ப்ராக்ஸி சர்வர். கேஸ் இந்த சர்வரை பத்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ரீ தான். கேஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம கேம்ல வராத ஐட்டம்ஸும் இங்க இருக்கும். எல்லாத்தையும் பத்திங்க அப்படின்னா மெயில வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. கேஸ் மெயில ஆகட்டும். அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம வந்து சுத்திக்கலாம்ப்பா. கேஸ் கண்ணா அப்படின்னா நீ எல்லா ஈவெண்ட்டையும் நமக்கு பிடிச்ச மாதிரி சும்மா சவுத் மேடிக்கு வந்து சுத்திக்கலாம். ஸோ ஏன்னா இங்க அன்லிமிட்டட் டைமண்ட்ஸுங்க. கேஸ் கோடியா டைமண்ட்ஸ் இந்த ப்ராக்ஸி சர்வர்ல இருக்கு. ஸோ அதனால பத்திங்க அப்படின்னா நீங்க சுத்தி எடுக்கலாம். கேஸ் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஜோக்கர் பதில வந்து எடுக்கலாம். சலிக்காது, நீங்க என்ஜாய் பண்ணலாம். கேஸ் எல்லாத்தையும் வந்து சுத்திக்கலாம்ப்பா. கேஸ் வந்து ஓல்டு கோல்டன் ஜோக்கர் பண்டலா இருக்கட்டும். அதுக்கப்புறம் டபுள் பேரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை வேணா வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கேஸ் இப்போ வந்துருக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுமே இந்த கோஸ்ட் ப்ராக்ஸி சர்வர்ல வந்து இருக்கு. கேஸ் அதுவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் திங்கம் ஈவோ கன்லாம். கேஸ் எல்லா கன்னுமே இப்போ வரைக்கும் நம்ம கேம்ல வந்து எல்லா கன்னுமே வந்து இருக்குப்பா. கேஸ் எல்லா கன்னு எல்லா ஈவோ கன்னு எல்லாமே மேக்ஸ் ஷிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. கேஸ் நம்ம கேமுக்குள்ள இப்போ வரைக்கும் என்னென்ன வந்துச்சோ வராத ஐட்டம் கூட வந்து இருக்குப்பா. கேஸ் இது எல்லாத்தையும் நீங்க போய் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமா பண்டல்ஸ் பண்டலை பொறுத்தவரை இன்னும் வராத பண்டல்லாம். கேஸ் கேமுக்குள்ள இன்னும் வராத பண்டல்லாம் நீ போட்டு பார்க்கலாம்ப்பா. கேஸ் பண்டல் அதுக்கப்புறம் திங்கம் ஓல்டு எலைட் பாஸ் அதுக்கப்புறம் ஓல்டு இண்டிபேட்டரி பண்டல்ஸ் ரேர் பண்டல்ஸ் அதுக்கப்புறம் டைமண்ட் ராயல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு பண்டல் எல்லாமே வந்துருக்கும்பா. கேஸ் எல்லாமே A to Z பண்டல் வந்துருக்கும். கேஸ் எல்லாமே கோப்ரா பண்டல் ரேம்பேஜ் பண்டல்ஸ் அந்த பண்டல் இந்த பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பண்டலுமே இருக்கு. எமௌண்ட் பொறுத்தவரை எல்லா எமௌண்ட்டுமே இருக்குன்னா கேஸ் எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அந்த வி பேட்ஜுமே வந்திருக்கு. கேஸ் வி பேட்ஜ் அதுக்கப்புறம் திங்கம் அப்படின்னா அன்லிமிட்டடா மந்த்லி வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு அன்லிமிட்டட் வீக்லி மந்த்லி அதுக்கப்புறம் வந்து டைமண்ட்ஸ் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இல்லாத வந்து இல்லப்பா. கேஸ் அது மட்டும் இல்லாம இங்க கிஃப்டையுமே வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். கேஸ் மெயின் ஐடிக்கு கிஃப்ட்டை சென்ட் பண்ணலாம். பட் என்ன ரிசீவ் தான் வந்து ஆகாது. ஜஸ்ட் பத்திங்க அப்படின்னா கண்டென்ட் ரேட் பண்றதுக்காக ஆனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் இந்த மாதிரி பத்திங்க அப்படின்னா ஏகப்பட்டது இந்த ப்ராக்ஸி சர்வர்ல இருக்குங்க. அதை வாங்க போயிட்டு எப்படி டவுன்லோட் பண்றோன்னு வந்து பாப்போம். கேஸ் அதுக்கு மாதிரி பத்திங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீ ஃபயர் வச்சிருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. பத்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ப்ராக்ஸி சர்வர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கேஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தானே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கேஸ் அங்க பத்திங்க அப்படின்னா இப்படி வியூ இந்த டேலபாக்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வரும். கேஸ் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். கேஸ் நீங்க கண்டினியூ கூட வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளே ஸ்டோர் ஆப் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். கேஸ் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து போகும். பிளே ஸ்டோர் வந்து பத்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. கேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ரி வந்து கேட்கும். கேஸ் அட்ரி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இங்கே கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற வந்து கிளிக் பண்ணுங்க. கேஸ் கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்து ஜஸ்ட் பத்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து வரும். கேஸ் அந்த பேக்கப்லாம் பத்திங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஆப்புக்குள்ள வந்து போயிடும். கேஸ் ஆப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகுதா வந்து பாருங்க. பாப்பப் ஆகல அப்படின்னா மறுபடியும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல லிங்க் வந்து இருக்கு இல்லையா. கேஸ் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா ஆப் வந்து ஓப்பன் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் வந்து ஆகும். கேஸ் பாப்பப் ஆகிற இடத்துல பத்திங்க அப்படின்னா சேவ் அப்படின்ற வந்து கொடுங்க. கேஸ் சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை சேவ் கேட்கும். ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா வியூ நவ் அப்படின்னு கொடுங்க. இந்த ஆப் தான் கேஸ் இதில் பத்திங்க அப்படின்னா அளவு கொடுக்குற மாதிரி இருக்கும்ப்பா. கேஸ் இந்த இடத்துல அளவு கொடுத்துட்டு கேஸ் அதுக்கப்புறம் வந்து லோடிங் ஆகும். கேஸ் டவுன்லோட் வந்து ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. கேஸ் இதான் விஐபி ப்ராக்ஸி சர்வர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. கேஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 MB உள்ள டவுன்லோட் ஆகும்பா. இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிக்கட்டும். கேஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் வந்து பண்ணுங்க. அதே நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து வந்துடும். கேஸ் உள்ள வந்த உடனே எக்காரணம் கொண்டோம் நீங்க உங்க கூகுள் அக்கௌண்ட்லயோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயோ லாகின் வந்து பண்ணக்கூடாது. கேஸ் லாகின் பண்ணக்கூடாது. கூகுள்லயே சரி ஃபேஸ்புக்லயும் சரி. கேஸ் இங்க நீங்க லாகின் பண்ணக்கூடாது. நீங்க ஜஸ்ட் கெஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணாலும் இந்த மாதிரி பர்மிஷன் வந்து கேட்கும்பா. கேஸ் யூஸ் திஸ் ஃபால்டர் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வந்து கேட்க நியூ ஒரு ஃபால்டர் போட்டுட்டு அதுக்குள்ள பத்திங்க அப்படின்னா யூஸ் திஸ் ஃபால்டர் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துறேன். ஏமா நீங்களும் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அலோன்னு கொடுத்துட்டு இப்படி வந்து வந்துட்டேன்பா. கேஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பத்திங்க அப்படின்னா நேம் வந்து வைக்கலாம். கேஸ் நேம் உங்களுக்கு பிடிச்ச நேம்ல இந்த ஐடியா கிரியேட் பண்ணிக்கங்க. இப்ப நான் பத்திங்க அப்படின்னா ஹிட்டமிலான்னு வந்து வச்சுட்டேன்பா. கேஸ் ஹிட்டமிலான்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா வெக்ட்ரியன் அப்படியே கொடுத்துட்டு உள்ள வந்து போறேன். கேஸ் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஆனா உள்ள வந்து போகல எரர் வந்து காட்டுது. கேஸ் உள்ள போகாது. இந்த மாதிரி தான் எரர் வந்து காட்டும். கேஸ் அந்த எரர் காட்டும் போது மேல பத்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஐடி அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்ல வரும். கேஸ் டக்குன்னு வந்துட்டு போவோம். அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்கிரீன்ஷாட் முக்கியம். இப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சுதான் ஒரு சில வேலைகள் வந்து பண்ணலாம். கேஸ் அப்பதான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். கேஸ் அப்படியே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கூகுள் லென்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க. கேஸ் இப்போ எல்லா போன்லயும் கூகுள் லென்ஸ் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிடுங்க. கேஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல வந்து இருக்கு இல்லையா நம்பர்லாம் இருக்கு இல்லையா. கேஸ் அதை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா காப்பி பண்ண முடியும். கேஸ் காப்பி வந்து பண்ணிடுங்க. அந்த அக்கௌண்ட் ஐடியை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பத்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா. கேஸ் அதை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பக்கத்துலயே வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும்பா. கேஸ் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து போவோம். இப்படி இந்த மாதிரி இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். கேஸ் இங்க பத்திங்க அப்படின்னா அன்லாக் வித் டிஸ்கார்ட் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீடாக்ட் ஆகி ஆருக்கு வந்து போவோம். கேஸ் அப்படியே வந்து பேக் வாங்க. கேஸ் பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி
அடுத்த வெப்சைட் அடுத்த பேஜுக்குள்ள போயிடும். அங்க பாத்தீங்க அப்படின்னா என்டர் அக்கௌண்ட் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. கேச இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் ஐடியை வந்து போடணும். கேச கால் பண்ணி வச்சோம்லையே அது அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே அன்லாக் வித் டிஸ்கார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கேச கிளிக் பண்ணி அப்படின்னா அப்படியே ரீடாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஆடு வந்து ரொம்பலாம் வந்து பெருசா இல்லைங்க. கேச பேக் பட்டன் அழுத்திங்க அப்படின்னா ஆடு வந்து போயிடும். கேச இந்த மாதிரி பேஜ் வந்து வந்துடும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் அப்படின்ற வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோடனே ஆடு வந்து வரும். கேச பேக் வந்து வந்துருங்க. அப்படியே ஆடை வந்து ஸ்கிப் பண்ணுங்க. கேச இந்த மாதிரி மொத்தமா 3 தடவை வந்து பண்ணணும். கேச 3 தடவை பண்ண அதுக்கப்புறம் கண்டினியூ ஆட் வில் ஓப்பன் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். 3வது தடவை பண்ணும்போது கேச ஆடை கிளிக் பண்ணி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆட் ரீடாக்ட் கூட்டிட்டு போவோம். அப்படியே நீங்க அப்படியே வந்து பேக் வந்துருங்க. கேச பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துருப்பா. கேச கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கேம்னு போட்டோம். இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கேம் ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் சர்வருக்குள்ள வந்து போலாம்பா. கேச ப்ராசஸ் சர்வருக்குள்ள போனீங்க அப்படின்னா கெஸ்ட் அக்கௌண்ட் மூலியமா உங்களுக்கு ஓப்பன் ஆகி உள்ள போவோம். ஓப்பன் ஆயிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பி பேட்ச் இருக்கும், அன்லிமிட்டடா டைமண்ட்ஸ் வந்து இருக்கும், எல்லா பண்டலுமே கேச ஃப்ரீ ஃபயர்ல வந்து எல்லா பண்டல்ஸுமே இருக்கும். கன்ஸ் வந்து இருக்கும், ஈவோ கன்ஸ் இருக்கும், வெப்பன்ஸ் இருக்கும், ஈவோ பண்டல்ஸ் இருக்கும், எமோட் இருக்கும், எலக்ட் பாஸ் இருக்கும், எல்லாமே வந்திருக்கும். கேச எல்லாமே இருக்கும், எவ்ரிதிங் இருக்கும். பட் இதை நீங்க போயிட்டு நீங்க பிஆர்ஓ சிஎஸ்ஆரோ வந்து ஆட முடியாது. கேச ஏன்னா இது வந்து ப்ராக்ஸி சர்வர். ஜஸ்ட் நீங்க பாத்துக்க அதே மாதிரி ப்ராக்ஸி சர்வர் வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து ப்ளே பண்ண முடியாது. கேச சும்மா வந்து பாத்துக்கலாம்ப்பா. கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கேச இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் மாறும். கேச இந்த அப்டேட்டுக்கு இதுதான் வந்து ஆப், இதுதான் வந்து லீட். பட் நம்ம உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ப்பா. கேசல பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா பாயா பாஸ் வந்து கிடைக்குது. கேச பாயா பாஸா இருக்கட்டும், ஈவெண்ட் எல்லாம் வந்து சுத்திக்கலாம். கேச எல்லா ஈவெண்டே வந்து சுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் டைமண்ட்ஸ், கோல்டு, அப்புறம் முக்கியமா எல்லா எலக்ட் பாஸுமே இருக்கு. கேச ஓல்ட் எலக்ட் பாஸா இருக்கு. கேச எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காயின் கொடுத்தே வந்து வாங்கலாம். கேச டைமண்ட் கொடுத்து வாங்கலாம், காயினை கொடுத்து வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கேச ஏகப்பட்டது இருக்கு. எல்லா இண்டிபெண்டன்ட் பண்டல்ஸ், ஹேண்ட் ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கோல்டன் விஐபி ப்ராக்ஸி சர்வர்ல வந்து இருக்கு. கேச லிங்க் கீழே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம அப்படியே வந்து சொல்றேன். கேச நீங்க நார்மல் ஃப்ரீ ஃபயரோ இல்ல ஃப்ரீ ஃபயர் மேட்சா வச்சிருக்கீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்புறம் இதை நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஏத்திக்கங்க. கேச இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க கேச என்ஜாய் நான் ஆரம்பித்தீங்க அப்படின்னா எல்லா எலைட் பாஸையும் வாங்கி பார்த்தேன், எல்லாத்தையும் நான் வந்து போட்டு பார்த்தேன். நீங்களும் அந்த மாதிரி மஜா பண்ணுங்க. இப்பயே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாசிக்க மாதிரி லிங்க் வந்து விட்டு வச்சிருக்கேங்க.